பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நம்ம வீட்டில் ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை வந்து திருவிளக்கு பூஜை செய்யும்போது எடுத்தது. திருவிளக்கு பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய 3வது வருஷம் திருவிளக்கு பூஜை. லேடிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இப்போ 4 வெள்ளிக்கிழமை நம்ம 4 விஷயத்த பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வைக்கும் போது நடுவில் வந்து பீரியட்ஸ் வந்துடும்ல, அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக ஒரு வெள்ளிக்கிழமை வந்து தவறுற மாதிரி வரும். இல்லைனா வந்து அம்மா வீட்டில் கூழ் ஊற்றுறாங்க, அங்கே போகிறேன் இங்கே போகிறோம் அப்படின்னு ஒரு வாரம் வந்து கோயில் அபிஷேகம் திருவிழா அப்படி போகிற மாதிரி ஆகிடும். எப்போவுமே வந்து 3 வெள்ளிக்கிழமை தான் எனக்கு சாமி கும்பிடுற மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். நான் இங்கே இருப்பேன், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அலாட் பண்ணிக்குவேன் என்னோட பூஜையை. அதே மாதிரி திருவிளக்கு பூஜை வந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கோயிலில் பண்ணுறவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்து கோயிலில் பண்ணுவாங்க. நடுவில் வந்து உட்காந்துட்டு ஐயர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல சொல்ல சுற்றி வந்து எல்லாருமே வந்து பூஜை பண்ணுவோம். அது வந்து கோயிலில் பண்ணுறது. நான் வந்து வீட்டில் உட்காந்து எனக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி சிம்பிளாக பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வந்து எப்போதுமே கும்பிடுவேன். இந்த வருஷம் தான் நான் 3வது வருஷம் திருவிளக்கு பூஜை பண்ணேன். திருவிளக்கு பூஜை வந்து பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு நைவேத்தியம், நம்மளுக்கு என்ன நைவேத்தியம் வந்து வைக்கணும்னு தோணுதோ, கேசரி, சக்கரை பொங்கல், பாயசம், வடை, அதுக்கப்புறமா வந்து வெண்பொங்கல், இல்லைனா வந்து வேறு எந்த மாதிரியான இனிப்பு வகை எது வேணாலுமே நம்ம செஞ்சு வச்சு சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி சுவாமி கும்பிடலாம். ஸோ நான் என் கையில் என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு சிம்பிளாக கும்பிட்டாலுமே ரொம்ப வந்து ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக வந்து வருஷம் சுவாமி கும்பிட்டுருவேன். இந்த வருஷம் தேங்காய் மட்டும் உடைக்கலை. தேங்காய் உடைக்கக்கூடாதுல்ல, நான் 1 இயருக்கு, அதனால் தேங்காய் மட்டும் உடைச்சி வைக்கல. மற்றபடி வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், என்னென்னலாம் பண்ணுவேனோ பூஜைக்கு அதெல்லாம் செஞ்சு நான் வந்து ஹாப்பியாக சாமி கும்பிட்டுட்டேன். எப்போவுமே சாமி கும்பிடும் போது வந்து நம்மளை நாமளே நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிடணும். ஏன்னா நம்ம வீட்டு மகாலட்சுமி நாம தான். அலங்காரம் பண்ணிட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மளே நமக்கு வந்து பிடிக்கணும். அதுவே வந்து நமக்கு ஒரு எனர்ஜி, சுறுசுறுப்பை வந்து கொடுக்கும். தூங்கும் மூஞ்சோட தூங்கி வடிஞ்சிட்டு ஐயோ செய்யணுமே அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா நமக்கே வந்து அந்த ஒரு சுறுசுறுப்புங்கிறதே வராது. இப்போ நம்ம வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மிரரில் பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும்ல, ஓகே நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த திங்கிங்கே வந்து நமக்கு ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்கும். நான் சொல்கிறது வந்து காஸ்ட்லியான புடவை கட்டி நல்ல கழுத்து ஃபுல்லாக தங்க நகை போட்டு ரெடி ஆகணும் அந்த மீனிங்கில் வந்து நான் சொல்ல வரல. நம்ம கிட்ட 300 ரூபா புடவை இருந்தாலும் சரி, 5000 ரூபா புடவை இருந்தாலும் சரி, உங்ககிட்ட என்ன புடவை இருக்கோ அந்த புடவையை கட்டிட்டு முகத்தில் எண்ணெய் வடியாமல் சுத்தமாக முகம் கழுவிட்டு நெத்தியில் பொட்டு வச்சுட்டு மேல் வகுட்டில் குங்குமம் வச்சுட்டு நல்லா வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. பூஜைக்கு முன்னாடி மல்லிகைப்பூ இருந்தால் தலை ஃபுல்லாக வச்சா அழகாக இருக்கும். எல்லா நேரமும் தான் மல்லிகைப்பூ கிடைக்க மாட்டேங்குது, அதனால மல்லிகைப்பூ இருந்தால் தலை ஃபுல்லாக வச்சுக்கலாம். இல்லைன்னா ரோஸோ சாமந்தியோ ஏதோ ஒன்று தலைக்கு வந்து வச்சுட்டு நம்ம பூஜைக்கு ரெடி ஆயிடலாம். திருவிளக்கு வைக்கும்போது நம்ம வந்து தரையில் வைக்கக்கூடாது. ஒரு மணை மேலே இல்லைன்னா வாழை இலை இருக்கும்ல, வாழை இலை போட்டு அதுக்கு மேலே பச்சரிசி பருத்திட்டு மஞ்சளும் குங்குமமும் மங்கள பொருளில் இது 2த்தையும் போட்டுட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சிருந்த திருவிளக்கை எடுத்து நம்ம அது மேலே வச்சுக்கணும். திருவிளக்குடைய அந்த நுனி இருக்குல்ல, நான் வந்து அன்னம் வச்ச திருவிளக்கு வச்சுருக்கேன். என்னுடைய விளக்கில் மேலே அன்னம் இருக்கும். உங்ககிட்ட அன்னம் இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு வேல் மாதிரி ஒரு மேலே வந்து ஒரு ஷார்ப் எட்ஜஸோட வரும்ல, அந்த மாதிரி இருக்குனாலும் வச்சுக்கோங்க. அது வந்து கிழக்கு திசையை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அன்னமாக இருந்தாலும் சரி, இல்லைனா மேலே உள்ள அந்த டிசைனாக இருந்தாலும் சரி, எதுனாலுமே உங்களுடைய திருவிளக்கு வந்து கிழக்கு முகமாக வந்து நோக்கி இருக்கணும். அதே மாதிரி திருவிளக்கு பூஜை வந்து கண்டிப்பாக குத்து விளக்கில் தான் பண்ணணும். 2 குத்து விளக்கெல்லாம் வேண்டாம், ஒரு குத்து விளக்கு இருந்தாலே போதும். நிறைய பேர் வந்து காமாட்சி தீபம், அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதோ தீபம்லாம் கூட வந்து சொல்லி கேட்டிருந்தாங்க ஆரம்பத்தில். அப்போது எனக்கு அது ஞாபகம் இல்லை. அதிலலாம் வந்து திருவிளக்கு பூஜை பண்ணக்கூடாது. கண்டிப்பாக குத்து விளக்கில் தான் திருவிளக்கு பூஜை பண்ணணும். எதனால் அப்படின்னா இதில் தான் 3 அம்பிகைகளுமே வாசம் புரியுறாங்க. விளக்கேற்றுற இடத்துல பார்வதி தேவியும், நடு பகுதியில் வந்து மகாலட்சுமி தாயாரும், அடி பகுதியில் வந்து கலைமகள் ஆகிய நம்ம சரஸ்வதி அம்மாவும் வந்து இருக்காங்க. ஸோ 3 அம்பிகைகளுமே எழுந்தருளக்கூடிய இந்த குத்து விளக்குல தான் நாம திருவிளக்கு பூஜையை வந்து பண்ணணும். இந்த விளக்கு வந்து நம்ம அழகா வஸ்திரம்லாம் சாத்தி கூட அலங்காரம் பண்ணலாம். எனக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லை பாப்பா வச்சுட்டு. ஸோ நான் வந்து பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு சுற்றி வந்து தாமரைப்பூ வாங்கி வச்சுட்டேன். தாமரைப்பூ வந்து வைக்கிறது விசேஷம். அம்மனுக்கா இருந்தாலும் சரி, எந்த சுவாமிக்கா இருந்தாலுமே தாமரை வைக்கிறது வந்து நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாமரைப்பூ வந்து நிக்கல, ஆக்சுவலி கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து அந்த அன்னத்து மேலே வச்சு நிற்க வச்சுட்டேன். பூஜை முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து விழுந்துச்சு பூ. ஸோ எனிவே அதை எடுத்துட்டு வேறு பூ வந்து வச்சுருந்தேன்.
கண்டிப்பாக வந்து 90% நெய் வந்து விட்டு நீங்கள் விலைக்கேற்றுங்க. 90%ங்கிறத 90% ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் நெய் தான் வந்து விட்டு விலைக்கேற்றணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சுத்தமாக இருக்கும்ல நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெய் விடலாம். 5 தீபம்லாம் வந்து விடக்கூடாது. நெய் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், இல்லைனா செகண்ட் ஆப்ஷன் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் திருவிளக்கு பூஜைக்கு பயன்படுத்தலாம். அண்ட் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து வீடியோவில் காட்டுறது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்னு. ஐ மீன் நான் வந்து ஒரு சில ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா நான் வேர் பண்ணியிருக்கிறதோ இல்லை நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை பற்றி சொல்லும்போதோ வந்து உங்களுக்கு இது ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவுட்டை வந்து இதில் நான் கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். யாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீயாக ஒரு குண்டூசி கூட வந்து கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான். ஏன் நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம கொடுப்போமா யாருக்காவது ஃப்ரீயாக ₹1 கொடுப்போமா, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு பார்க்குறவங்கள்ட்ட கொடுக்க மாட்டோம்ல. ஏன் கொடுக்க மாட்டோம்? பிகாஸ் அந்த ₹1 தான் நாம் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போயிட்டு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலேருந்து ஒரு விமன் என்டர்பிரினராக இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து வந்து கஷ்டப்பட்டு நம்ம வேலை பண்ணாலுமே அந்த ₹1 நம்ம ஏர்ன் பண்ணனாலுமே கஷ்டப்பட்டு தானே ஏர்ன் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்மளுடைய தேவைக்கு வந்து அதை பயன்படுத்திப்போமே தவிர மற்றவங்களுக்கு வந்து ₹1 யாருக்கும் வந்து கொடுக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரிவ்யூ வர ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை நான் வாங்குகிற ப்ராடக்டாக இருக்கட்டும், யாருமே வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. இப்போது கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுப்பாங்கல்ல, ஏன் கொடுக்க மாட்டுறாங்க? யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க ரிவ்யூக்காக அப்படின்னா, அந்த ப்ராடக்டை நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நான் டு பி ஃப்ராங்க் நான் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இல்லை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன், இல்லைனா வந்து ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுனே தவிர்த்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் எங்கே வாங்கினேன்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் யாராவது அதை பார்த்து பிடிச்சி நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அதுவே வந்து நல்லா இல்லைன்னா உங்களுக்கு என் மேலே தானே மனஸ்தாபம் வரும். அந்த ஒரு விஷயத்தில் அந்த பாயிண்டில் வந்து நான் கிளியராக இருப்பேன். அதனால் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா நான் அதை வீடியோவில் காட்டவே மாட்டேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நான் வீடியோவில் காட்டுவேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வீடியோலேயே வந்து நான் வாங்கியிருந்தேன் அந்த ப்ராடக்ட் அப்படின்னா நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை எனக்கு ரிவ்யூக்காக அனுப்பியிருந்தாங்க, ஒன்று நான் ரிவ்யூக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எனக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னா ரிவ்யூ சொல்லுவேன். இல்லைனா அந்த ப்ராடக்ட்டை நான் ரிட்டன் அவங்களுக்கே கொரியர் பண்ணி விட்டுருவேன். இதுவே என்னோட ஓன் பர்ச்சேஸாக இருந்தால் நான் வந்து வீடியோவில் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ரிப்ளை கூட வந்து சிம்பிளாக ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்னு முடிச்சிருவேன். பிகாஸ் நான் எங்கே வாங்கினேன்னு சொல்லி அது நல்லா இல்லை அதனால வாங்காதீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது இல்லையா? அவங்களுடைய பொழப்பை வந்து நான் கெடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நான் சிம்பிளி ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்னு முடிச்சிருவேன். இப்போ நம்ம ட்ரெஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறோம், இல்லை கிச்சன் கேட்ஜெட்ஸோ ஏதோ ஒன்று ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா இதனால் யாருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வந்து வரப்போகிறதில்ல. இன்டேக் பண்ணுற ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை மேலே ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சது கூட கிடையாது. பிகாஸ் என் வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் அதை பண்ண மாட்டேன். என் குழந்தைக்கு நான் வந்து கண்டதையும் கொண்டு போய் சாப்பிட கொடுப்பேனா, கண்டதையும் கொண்டு போய் முகத்தில் போடுவேனா, போட மாட்டேன்ல. ஸோ அப்படி தானே நம்ம எல்லாருமே வந்து காஷியஸாக இருப்போம் அந்த விஷயத்தில். அதை உங்களுக்கு மட்டும் நான் எப்படி பண்ணுவேன்? ஸோ நான் வந்து எனக்கும் ஒரு விஷயத்தில் ஈடுபாடு இல்லை, இது நம்ம பண்ணக்கூடாது, இதை நான் எனக்கு பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா நான் உங்கள் யாருக்குமே அதை சொல்ல மாட்டேன். ஈவன் எனக்கு ஒரு சாரீ எனக்கு ரிவ்யூ பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டாங்கனாலுமே, சிஸ்டர் நான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த சாரீ வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி கொடுங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு. எனக்கு நானுமே முருக பக்தர் தான், எனக்கு முருகரே உங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது இப்படின்னு நிறைய பேர், கணக்கே கிடையாது, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் பார்த்து வாங்கும்போதே நல்ல சாரியாக தான் பார்த்து வாங்குவேன். பிகாஸ் என்னை பார்த்து யாராவது பிடிச்சிருக்குன்னு ஒருத்தர் 2 பேர் நீங்கள் வாங்கினீங்கனாலுமே அது வந்து உங்களுக்குமே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்து சூஸ் பண்ணியுமே வாங்குவேன். அவரோட பேரை சொல்லி வந்து என்னை அணுகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் அவங்களுக்குமே அந்த ஹெல்ப் நான் பண்ணுவேன். தென் கொலாபரேஷனுக்கு ஒரு சிலர்லாம் வந்து கமெண்ட்ல கூட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு பண்ணுறீங்க. இது வரைக்கும் நான் காசு யாருக்கிட்டையுமே வாங்கிட்டு நான் எந்த ப்ராடக்ட்டுமே ரிவ்யூ பண்ணி கொடுத்ததே கிடையாது. ஒரு ஹெல்ப்பாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம வந்து யாரோ ஒருத்தருக்கு ஆரம்ப கட்டத்தில் ஏதோ ஒரு பாயிண்டில் உதவி பண்ணோம் அப்படின்னா கடவுள் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக இவங்க இல்லை வேற யார் மூலியமாவது நமக்கு வந்து உதவிக்கு வந்து நிற்பார். அந்த எண்ணம் என் மனசுக்குள்ளே எப்போதுமே உண்டு. அதனால் வந்து நான் செய்யும்போது இவங்க எனக்கு திரும்ப ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ஒரு மோட்டிவில் நான் பண்ணவே மாட்டேன். எனக்காக வந்து கடவுள் வருவார், காட் வருவார், முருகர் வருவார். என் முருகர் வந்து எனக்காக நிற்பார். நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணும்போதுங்கிற ஒரு மோட்டிவில் மட்டும்தான் நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேனே.
அண்ட் நானே பே பண்ணி வாங்கினாலுமே அவங்களோட பேஜை மென்ஷன் பண்ணி டேக் பண்ணி விடுவேன். இது அவங்களுக்காக பண்ணுற இன்னும் ஒரு ஹெல்ப், அவ்வளோதான். மற்றவங்க எப்படின்னு தெரியாது, நான் இப்படி தான். இதை நான் வந்து உங்கள்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் யாருமே யாருக்கும் ஃப்ரீயாக தரமாட்டாங்க. நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க்கை எனக்கு வந்து முருகர் கொடுத்த கிஃப்ட் அந்த ஒர்க்குக்கு, அவ்வளோதான். அண்ட் இப்போ நம்ம பூஜை கதைக்கு வந்து திரும்புவோம். திருவிளக்கில் வந்து நெய்யெல்லாம் விட்டு விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா அர்ச்சனை பண்ணணும். திருவிளக்கு பாடல் தனியாகவே இருக்குது, கூகுளில் போட்டாலே வரும், நீங்கள் அதை படிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து தமிழ் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க எல்லாமே வந்து 108 அம்மன் போற்றி வந்து உட்காந்து படிக்கலாம். 3 அர்ச்சனை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து மலர்கள் முதல்ல, 2வது வந்து குங்குமம், 3வது வந்து அர்ச்சதை. இல்லைன்னா மாற்றி கூட நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி 3 எடுத்து வச்சுக்கோங்க. சாமிக்கு எல்லாமே அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகப் பெருமானுடைய 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுவோமே விநாயக பெருமானே அப்படின்னு அவருடைய துதி சொல்லிட்டு உங்களுடைய குலதெய்வம் யாரோ அவங்கள மனதார வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து திருவிளக்கு பூஜையை ஆரம்பிங்க. 3 அர்ச்சனையும் மாற்றி பண்ணுங்க. அர்ச்சனை வந்து முதல்ல மேலே விளக்கு எரியுதில்ல அந்த பாகத்தில், நடுபாகத்தில், கீழே மொத்தம் 3 அம்பிகைகள் இருக்காங்கன்னு சொன்னேன்ல. 3 இடத்துலையுமே அர்ச்சனை பண்ணி நீங்கள் வந்து ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அந்த தட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் குங்கும அர்ச்சனையுமே ரிஷப முத்திரையில், அதாவது அந்த நம்மளுடைய கட்டை விரலும் நடுவில் உள்ள 2 விரலையுமே சேர்த்து அந்த 3 விரலில் தான் குங்குமத்தை நாம் எடுத்து அர்ச்சனை பண்ணணும், 3 இடத்துலையும் காட்டி. ஸோ இதை வந்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து அர்ச்சதை. ஸோ இதை வந்து அர்ச்சதை பண்ணிவிட்டு பூஜை வந்து முடிஞ்சுதா, நீங்கள் அந்த குங்குமத்தை என்ன பண்ணலான்னா ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வர பெண்களுக்கு கொடுக்கலாம். இல்லைனா நாம் தினம் வந்து நெத்தியில் வைப்போம்ல, அப்போ வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சுவாமியுடைய பூ எல்லாமே அடுத்த நாள் வந்து நீங்கள் பூஜரை வேஸ்ட் எடுப்போம்ல, பூஜரை சுத்தம் பண்ணி அதில் வந்து சேர்த்துடலாம், அந்த திரியும் கூட. அதுக்கப்புறமா வந்து அந்த அர்ச்சதை இருக்குல்ல அது கொண்டு போய் நீங்கள் பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணிடலாம். நீங்கள் அழகாக மாடியில் தூவி விட்டீங்க அப்படின்னா பறவைகள் எல்லாமே வந்து கொத்தி சாப்பிட்ரும். புறா வந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அரிசியே காணாமல் போயிடும். பிகாஸ் பேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே போடுறது நமக்கும் புண்ணியமும் கூட. பூஜை எல்லாமே சூப்பராக முடிஞ்சுது. அன்னைக்கு நெய்வேத்தியமாக நான் வந்து கேசரி பண்ணியிருந்தேன். கலர் எதுவும் போடாமல் வெள்ளை கலர் கேசரி பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிட்டேன். வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணேன்னா காலையில் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வேப்பிலெல்லாம் வச்சுட்டு சாமி மட்டும் சிம்பிளாக கும்பிட்டு முடிச்சிட்டேன். ஈவினிங் டைமுக்கு மேலே தான் நான் வந்து நெய்வேத்தியம் பண்ணி விளக்கு பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணி நான் வந்து பூஜை பண்ணினேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட வந்து பண்ணிக்கலாம். காலையில் எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. ஈவினிங் ஃப்ரீயாக உட்காந்து விளக்கு பூஜை மட்டும் வந்து செய்யுங்க. இனி இருக்கிறது ஆடி மாதத்தில் வர ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும்தான். அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு வந்துடுது இல்லையா, ஆவணி மாதம் பிறந்துடும். ஸோ நீங்கள் இனி இருக்கிறத இந்த ஒரு வாரம் மட்டும்தான் கடைசி வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து இப்போ வந்து பண்ணிக்கலாம். இதை விட்டீங்க அப்படின்னா மற்ற வெள்ளிக்கிழமையில வந்து பண்ணலாம், அதனால வந்து தப்பு இல்லை. ஆனால் ஆடி மாதம் விளக்கு பூஜை பண்ணுறது அவ்வளோ விசேஷம். ஏன்னா அம்மன் எல்லாருக்குமே வந்து ஆடி மாதம் விசேஷம்ல. இந்த ஆடி மாதத்தை வந்து சக்தி மாதம் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதனால அம்மன் எல்லாருக்கும் விசேஷங்கிறதுனால இந்த ஆடி மாதத்தில் அம்மன் எழுந்தருளக்கூடிய இந்த குத்து விளக்கை வச்சு திருவிளக்கு பூஜை பண்ணுறது அவ்வளோ ஒரு சிறப்பு. நமக்கு வந்து ஏதோ பண கஷ்டம் இருக்குது, நமக்கு வந்து ரொம்ப வறுமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருவிளக்கு பூஜை பண்ணிகிட்டே வாங்கல. பண்ண உங்களுக்கே வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் நல்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களாலே பார்க்க முடியும். என்னோட அனுபவம், நான் இது வந்து 3வது வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால, கண்டிப்பாக என்னால் வந்து முடிகிற வரைக்கும் நான் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் பண்ண முடியல அப்படின்னா வரலட்சுமி நோன்பு வந்து அடுத்த வாரம் கும்பிடுவீங்கல்ல, ஸோ அதை வந்து நல்லபடியாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வர்றதுல ஒரு வளர்பிறையில் வர வெள்ளிக்கிழமையோ இல்லை பௌர்ணமி நாள்லையோ, பௌர்ணமியில் கூட பண்ணிடுங்க, அதுவுமே விசேஷம் தான். பௌர்ணமி அன்னைக்கு கூட நீங்கள் இந்த திருவிளக்கு பூஜையை பண்ணிடலாம். நான் சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்து சாம்பிராணி, அப்புறம் தீபாரத்தி, கடைசியாக வந்து கற்பூர ஆரத்தியும் காட்டி சுவாமி வந்து சூப்பராக கும்பிட்டு முடிச்சுட்டேன். விளக்கு வந்து பற்றிட்டு போகக்கூடாது. ஸோ நெய் எல்லாமே நல்லா தீர்ந்து போனதுக்கப்புறமா விளக்கு குளிர் வச்சுருங்க. ஒரு பூ வச்சு, பூ வந்து லாஸ்ட் டைம் வச்சு குளிர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இல்லை, பூ வச்சு வந்து குளிர் வைக்கலாம். எனக்கு வந்து பெரியவங்க சொன்னதான், என்னோட குருவுமே அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.